நம்ம கிட்ட எல்லா விழுங்குபவர்களோட மிஸ்ட்ரி பாக்ஸும் இருக்கு. அத நாம சரியா ராத்திரி 3 மணிக்கு திறக்க போறோம். நம்ம கிட்ட ஒரு விழுங்கும் விமானம் இருக்கு. அது வீடியோவோட ஆரம்பத்திலேயே நம்மள விழுங்கிடும். ஒளிஞ்சுக்கோங்க. விழுங்கும் விமானத்துக்கு உயிர் வந்துருச்சு. அவ்வளவுதான் எவ்ஜெனி, அது தரையிறங்கிடுச்சு. அப்புறம் நம்ம கிட்ட தாமஸ் EXCயோட பாக்ஸும் இருக்கு. இந்த ஹார்ன் சத்தம் நம்மள பைத்தியமாக்கிடும். ஆனா நம்ம கிட்ட ஒரு விழுங்கும் பஸ்ஸும் இருக்கு. பசங்களா ஜாக்கிரதை, அது உங்களை கடிக்க பார்த்தது. அப்புறம் நம்ம கிட்ட சூசு சார்லஸோட பாக்ஸும் இருக்கு. புடிச்சிட்டே பசங்களா, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிடும்னு நினைச்சேன். அங்க நிஜமான தீமை இருக்கு. பசங்களா, நம்ம கிட்ட ஒரு ரகசிய மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அதை திறக்க முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருந்தா தயவு செஞ்சு 15,000 லைக்ஸ் போடுங்க. அப்பதான் இந்த சங்கிலிகளோடையும் நாமளும் உள்ள பார்க்க முடியும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இது ரொம்ப ஆபத்தானது. அதனால தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. சரி, நாம முதல்ல திறக்க போற பாக்ஸ் விழுங்கும் பஸ். பசங்களா பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது விழுங்கும் பஸ்ஸோட முதலுதவி பெட்டி. ஆனா இதுல ஏதோ பிசுபிசுப்பா இருக்கு. முழுக்க கருகி போய் இருக்கு. விழுங்கும் பஸ் என்ன பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தருதா? உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இதுல கட்டு போடுற துணி, மாத்திரைகள் எல்லாம் இருக்கணும். பசங்களா இத பாத்தீங்களா? அங்க மூளை, விரல்கள், பற்கள் இருக்கு. இது மனுஷங்களோடது இல்லைன்னு நம்புறேன். சரி, தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இன்னொரு முறை பாப்போம். ஓ, இது ஜெல்லி மிட்டாய் தான். பாரு, இது நிஜம் இல்ல. இத சாப்பிடலாம். நான் ஒரு விரலை எடுத்துக்கிறேன். ரொம்ப சுவையான ஜெல்லி மிட்டாய். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்ட்ரி வேம்பயரா மாறிட்டான். என்ன விளையாடுறியா? இது சும்மா ஜோக். இது ஜெல்லி மிட்டாய் தான். அப்பாடா, நீ என்ன கடிச்சு சாப்பிட்டுடுவியோன்னு பயந்துட்டேன். நாம இந்த கண்களை சாப்பிட்டு பாப்போம். இதுதான் ரொம்ப ருசியா இருக்கும் தோணுது. இந்த முதலுதவி பெட்டியில இருந்து ஒரு தடவைக்கு 2 ஜெல்லி மிட்டாய் தான் எடுக்க முடியும் போல. ஆனா நான் 1 தான் எடுத்தேன். அப்போ இந்த பெட்டிக்கு கணக்கு தெரியாது போல. சரி, இத தூரமா வை. மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க ஏதோ தொப்பி இருக்கு பசங்களா. ஏதோ ஒரு மண்டையோடு. அங்க மண்டையோடு மட்டும் இல்ல. இருங்க, வெளியே எடுக்க பாக்குறேன். ஏதோ கனமா இருக்கு. பசங்களா, இது விழுங்கும் பஸ்ஸோட பயணியோட எலும்பு கூடு. இல்லனா அதோட இரையா இருக்கும். கையில வச்சுக்காதே, மேஜ மேல வை. சரி, பாருங்க பசங்களா, அவன் கையில ஏதோ டிக்கெட் இருக்கு. மறு உலகத்துக்கான ஒரு வழி டிக்கெட். பசங்களா, இது விழுங்கும் பஸ்ஸோட ஹார்ன் சத்தம். அது பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கேட்டதா? அது நம்ம ஸ்டுடியோவுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ போச்சு. நாம தப்பிச்சோம். சரி, அது திரும்பி வரதுக்குள்ள மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு சீக்கிரம் பாப்போம். சரி. தீயணைப்பான் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, என்னால நிறுத்த முடியல. நீ ஓகேவா? நல்லா இருக்கியா? ஆமா, விழுங்கும் பஸ் நம்மள தேடி திரும்பி வந்துருச்சு. அது நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்துருச்சு. சீக்கிரம் மிஸ்ட்ரி பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஓடு. சரி, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல விழுங்கும் பஸ் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இரு. இன்னொரு மண்டையோடு. கொஞ்சம் இரு, அமைதியா இரு. இது நிஜ மண்டையோடு இல்ல. உள்ள ஏதோ திரவம் இருக்கு. இது காருக்கான ஏர் ஃப்ரெஷ்னர் நினைக்கிறேன். ஆனா எந்த வாசனையும் வரலையே. பாரு, அங்க ஏதோ பட்டன் இருக்கு. சரி, அத அமுக்கி பாக்குறேன். நாம அந்த பட்டனை அமுக்கி இருக்க கூடாது. மூச்சு முட்டி செத்திருப்போம்.
உண்மையில நம்ம இப்படி செஞ்சு விழுங்கும் பஸ்ஸோட கவனத்தை திசை திருப்பி வேற ஒரு சோபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க பசங்களா, இது விழுங்கும் பஸ்ஸோட ஸ்டியரிங் வீல். இப்போ நான் அதை பார்க் பண்றேன். வேலை செய்யல. நாம இப்போ என்ன பண்றது? பாரு, இங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. விழுங்கும் பஸ்ஸோட ஸ்டியரிங் வீல் சார்ஜ் தீர்ந்துடுச்சு போல. ஆனா அதை சார்ஜ் பண்ண மிஸ்டர் சூ சேனல் ரசிகர்கள் நிறைய கமெண்ட்ஸ் எழுதணும். பசங்களா, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்பதான் நாம ஸ்டியரிங் வீல 100% சார்ஜ் பண்ண முடியும். சீக்கிரம் பசங்களா, உங்க மேலதான் நம்பிக்கை இருக்கு. கமெண்ட்ஸ் எழுதுங்க. பாரு, ஸ்டியரிங் வீல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 100%. பசங்களா, இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. வேலை செஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம விழுங்கும் பஸ்ஸ இயக்கி பார்ப்போம். சரி, இடது பக்கம் திருப்புவோம். விழுங்கும் பஸ்ஸும் இடது பக்கம் திரும்பிடுச்சு. இப்போ வலது பக்கம். இப்போ நம்ம ஸ்டுடியோவை விட்டு வெளியே போ. பின்னாடி போ. வேலை செஞ்சிடுச்சு பசங்களா. நாம விழுங்கும் பஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இந்த பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. இது காலியா இருக்கு. வாங்க அடுத்த மிஸ்ட்ரி பாக்ஸ திறப்போம். சரி பசங்களா, அடுத்த மிஸ்ட்ரி பாக்ஸ தேர்ந்தெடுப்போம். பசங்களா, இத பாத்தீங்களா? சிவப்பு சங்கிலி மறைஞ்சிடுச்சு. ஆனா ஆரஞ்சு மற்றும் பச்சை சங்கிலி இன்னும் இருக்கு. ஆமா பசங்களா, நீங்க லைக் பண்ணதான் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் திறக்கும். இப்போதான் சிவப்பு சங்கிலி மறைஞ்சது. ஆனா சீக்கிரமே நீங்க லைக் பண்ணா ஆரஞ்சு சங்கிலியும் அப்புறம் பச்சை சங்கிலியும் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால லைக் பண்ண மறக்காதீங்க. சரி, நாம அடுத்து தேர்ந்தெடுக்க போற பாக்ஸ் விழுங்கும் விமானம். ஓ பசங்களா, இங்க ஒரு நிஜமான லைஃப் ஜாக்கெட் இருக்கு. பசங்களா பாருங்க, இது நிஜமானது. இதுல விசில் கூட இருக்கு. எவ்வளவு சத்தம், காதே போயிடும் போல. இத போட்டு பார்ப்போம். இத போடணும்னு எனக்கு எப்பவும் ஆசை. நான் எப்படி இருக்கேன்? சூப்பர். ஆனா இந்த கயிறு எதுக்கு? செம்ம. ஜாக்கெட் பழுதா போயிருந்தது போல அது ஊதிக்கிட்டே போய் கடைசியில வெடிச்சிடுச்சு. ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகல. இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ ரொம்ப கனமா இருக்கு. பசங்களா பாருங்க, இது ஏதோ ஒரு பயணியோட சூட்கேஸ். ஒரு குழந்தையோடது போல இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகான ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குன்னு. ஆமா, ரொம்ப சூப்பர். ஒருவேளை அந்த குழந்தை உள்ள பொம்மைகளை மறந்து வச்சிட்டு போயிருந்தா, இல்லனா ஏதாச்சும் கேம் கன்சோல். உள்ள பார்ப்போம். கண்டிப்பா ஏதாச்சும் மதிப்புமிக்க பொருள் இருக்கும். பலூன்கள். எனக்கு பலூன்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. அங்க பாரு, மண்டையோட பூசணிக்காய் சிலந்திகள் இருக்கு. நீ என்ன பலூனை பார்த்து கூட பயப்படுறியா? எவ்ஜன், நீ சொன்னது சரிதான். இதெல்லாம் சாதாரண பலூன்கள் இல்ல. உள்ள ஏதோ அருவருப்பான திரவம் இருந்தது. அப்புறம் இந்த சூட்கேஸ்ல வேற எதுவும் இல்ல. பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு பட்டன். இது வெறும் பட்டன் இல்ல, இது எஜெக்ட் பட்டன். செம்ம. எஜெக்ட் பண்றதுன்னா என்ன? உனக்கு தெரியாதா? அது நீ இந்த பட்டனை அமுக்கினா உனக்கு சாக்லேட் தருவாங்க. இல்ல, என்னோட சாக்லேட் எங்கே? நீ என்ன ஏமாத்திட்டியா? உனக்கு நிஜமாவே எஜெக்ட் பண்றதுன்னா என்னன்னு தெரியாதா? நம்ம ரசிகர்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பசங்களா, இந்த விஷயம் விமான பைலட்டுகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஏதாச்சும் அவசர நிலை ஏற்படும் போது பைலட் இந்த பட்டனை அமுக்கினா அவர் விமானத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவார். அப்புறம் பாராசூட் மூலமா மெதுவா தரை இறங்குவார். இது பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எனக்கு இது தெரியாது. நான் இந்த பட்டனை தூரமா வைக்கிறேன். நீ பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாரு. சரி பசங்களா பாருங்க, இது ஒரு நிஜமான ஆக்சிஜன் மாஸ்க். அப்புறம் இது விழுங்கும் விமான நிறுவனத்தோட 100% ஆக்சிஜன் சிலிண்டர். அங்க ஆக்சிஜன் இருக்குன்னு நினைக்கிறியா? பாரு, அது எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. ஏய், எனக்கு தெரியல. சரி, நாம இதை இப்படி ஓரமா வச்சு பாப்போம்.
ஏதோ கெட்டு போன காத்து மாதிரி இருக்கு, யாரோ காத்து விட்ட மாதிரி. சரி, இத ஓரமா வைப்போம். இந்த பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, ஏதோ ஒரு பெட்டி. இத வெளியே எடுக்க பாக்குறேன். ரொம்ப கனமா இருக்கு. ஏதோ ரொம்ப சூப்பரான கேஸ். இத திறந்து பாப்போம். ஓ, சரி, திறப்போம். பசங்களா, நீங்க இத கண்டிப்பா பார்க்கணும். பசங்களா, இது விமானத்தை தூரத்துல இருந்து கட்டுப்படுத்துற கண்ட்ரோல் பேனல். நீங்களே பாருங்க, இங்க டிஸ்பாட்சர் கூட பேசுறதுக்கு மைக்ரோஃபோன் இருக்கு, விமானத்தை ஓட்டுறதுக்கு ஸ்டியரிங் வீல் இருக்கு, ரேடார், கீபோர்டு, அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இந்த விமானத்துல இருந்து வந்த கடைசி மெசேஜ நாம கேட்போமா? சரி, கேட்போம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அவசரமா தரை இறங்கணும். எங்க விமானத்துக்கு ஒரு பெரிய வாய் முளைச்சிருக்கு. ஹலோ, திரும்பவும் சொல்றேன், ஒரு பெரிய வாய். அப்போ இப்படித்தான் அந்த விழுங்கும் விமானம் உருவாயிருக்கு. பசங்களா, இப்போ ஒரு அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பக்கத்துல வருது. அது என்னவா இருக்கும்? அது நேரா நம்ம கூரை மேல இருக்கு. கேமராவுல அது என்னன்னு பாப்போம். பசங்களா, விழுங்கும் விமானம் இப்போ நம்ம கூரை மேலதான் இருக்கு. அது கூரைய உடைச்சு நம்மள சாப்பிட பாக்குது. சரி, பதட்டப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் கண்ட்ரோல் பேனல் இருக்கே. இந்த விமானத்தை நம்ம கிட்ட இருந்து தூரமா எங்கேயாச்சும் திருப்ப முடியுமான்னு பாப்போம். ஆமா, இப்போ முயற்சி பண்றேன். வேலை செய்யல. கண்ட்ரோல் லாக் ஆகி இருக்கு. சரி, நாம ஏதாச்சும் பண்ணணும். பாருங்க பசங்களா, அன்லாக் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. பசங்களா, இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் உடனே ஒரு லைக் போடணும். அப்போதான் நாம இந்த விழுங்கிய தோற்கடிக்க முடியும். இல்லன்னா அது நம்மள சாப்பிட்டுடும். வேலை செஞ்சிருச்சு. திருப்பு. சரி, இடது பக்கம் திருப்புறேன். அது அப்படியே அங்க கொண்டு போ. வேலை செஞ்சிருச்சு போல. நாம ஜெயிச்சிட்டோம். அது பறந்து போயிருச்சு. எஃப்கன், மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாரு. இது காலியா இருக்கு. அப்போ புது பாக்ஸ திறப்போம். பாரு, ஆரஞ்சு கலர் சங்கிலி மறைய. இன்னும் ஒரே ஒரு லைக் தான் வேணும். பசங்களா, சீக்கிரம் லைக் போடுங்க. பசங்களா, நீங்க ரொம்ப சூப்பர். வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க 5000 லைக்ஸ் கொண்டு வருவீங்கன்னு நம்புறோம். அப்போதான் அந்த சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அது வரைக்கும் நாம இத திறக்கலாம்னு நினைக்கிறேன். சூசு சார்லஸ். பசங்களா, பாருங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது ட்ரெயின் டிரைவரோட விசிலாச்சே. செம்ம சூப்பர். இத ஊதி பாப்போம். உனக்கு கேக்குதா? யாரோ வராங்க. அதுவும் ரொம்ப வேகமா. ஆமா பசங்களா, நம்ம ஸ்டுடியோவை நோக்கி யாரோ வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது சூசு சார்லஸ் தான். விசில கேட்டு ஓடி வர்றான். மிஸ்ட்ரி பாக்ஸை எடுத்துட்டு மேஜைக்கு அடியில ஒளிஞ்சுப்போம். அவ இங்கேயே வந்துட்டான். இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். பாப்போம், ஒருவேளை மிஸ்ட்ரி பாக்ஸ்ல நம்மள சூசு சார்லஸ் கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? சரி பசங்களா, பாருங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. இது சூசு சார்லஸோட நிலக்கரி பெட்டி. சூப்பர். சூசு சார்லஸ் ஒரு நீராவி இன்ஜின் தானே, அதுக்கு நிலக்கரி தான் சாப்பாடு. ஒருவேளை அவன் இந்த பெட்டிக்காகத்தான் வந்திருப்பானோ? ஆமா, நீ சொல்றது சரிதான். ஒருவேளை அவன் நல்லவனா கூட இருக்கலாம். நாம இந்த பெட்டி அவன் கிட்ட கொடுப்போம். ஆனா கொஞ்சம் கவனமா செய்யணும். அதாவது அவன் நம்மள பார்க்காத மாதிரி செய்யணும். சரி, செய்வோம். நாம ஏதாச்சும் முட்டாள்தனம் பண்ணிட்டோம் போல இருக்கு. ட்ரெயின் எவ்வளவு நிலக்கரி சாப்பிடுதோ அவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறும். சூசு சார்லஸ் நிலக்கரிய சாப்பிட்டு இன்னும் கோபமாயிட்டான். ஆண்ட்ரி, மிஸ்ட்ரி பாக்ஸ்ல பாரு, நம்மள காப்பாத்துற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு. இங்க ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. இத வெளியே எடுக்க பாக்குறேன். பசங்களா, பாருங்க, இது சூசு சார்லஸ நிறுத்துறதுக்கான லிவர்னு எழுதி இருக்கு. ஆனா இந்த பாக்ஸ் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. இத திறக்க முடியுமான்னு பாப்போம். வர மாட்டேங்குது. பாரு, இந்த பாக்ஸ திறக்க நமக்கு இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வேணும். பசங்களா, தயவு செஞ்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. நம்மள சூசு சார்லஸ் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இத நீங்க மட்டும் தான் பண்ண முடியும். சீக்கிரம் அமுக்குங்க.
பசங்களா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சங்கிலி மறைஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பாக்ஸ் மேல திறக்காதீங்கன்னு எழுதி இருக்கு. யாரும் தன்னை நிறுத்த கூடாதுன்னு சூசு சார்லஸே இதை எழுதி இருப்பான்னு நினைக்கிறேன். சரி திருப்புவோம். பாருங்க பசங்களா, இந்த லிவர் இப்போ அவனை நிறுத்திடும். என்ன ரொம்ப துள்ளுனியா? ஆமா பசங்களா, நாம சூசு சார்லஸ தோற்கடிச்சிட்டோம். போய் பக்கத்துல பாப்போம். சூசு சார்லஸ் ஒரு சாஃப்ட் டாயா மாறிட்டான். அப்புறம் இதுக்குள்ள ஏதோ இருக்கு. பசங்களா, நாம இந்த விழுங்கும் பொம்மைகளை பிரிக்கிற வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அந்த வீடியோவை பண்ணுவோம். சொல்ல போனா மிஸ்ட்ரி பாக்ஸ் இப்போ காலியா இருக்கு. அப்போ அடுத்த பாக்ஸ் திறப்போம். பாரு, சீக்ரெட் மிஸ்ட்ரி பாக்ஸ திறக்க இன்னும் 1000 லைக்ஸ் தான் வேணும். பசங்களா, சீக்கிரம் நிறைய லைக்ஸ் போடுங்க. அப்போதான் அந்த பச்சை சங்கிலி கரையும் உள்ள என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு ஆபத்து தான் இருக்கும். சரி, அது வரைக்கும் நாம தாமஸ் எக்ஸி மிஸ்ட்ரி பாக்ஸ திறப்போம். பசங்களா, இந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. வெளியே எடுக்க பாக்குறேன். கனமா இருக்கு. பசங்களா பாருங்க, இது ஒரு ரயில்வே ட்ராக். கூடவே ஒரு ட்ரெயினும் இருக்கு. இத இப்போவே இந்த மேஜ மேல செட் பண்ணுவோம். சரி பண்ணுவோம். எல்லா பார்ட்ஸும் முக்கியம், மறந்துடாதே. ஆமா, இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. டடான், ரெடி ஆயிடுச்சு. பசங்களா, நாம எவ்வளவு சூப்பரான ரயில்வே ட்ராக் செட் பண்ணிருக்கோம்னு பாருங்க. இது ஏதோ சுரங்க பாதையில போற மாதிரி இருக்கு. பாருங்க, ஏதோ கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கு. சுரங்க மாதிரியே இருக்கு. செமையா இருக்குல்ல? நம்ம தாமஸ ஓட விடுவோம். கொஞ்சம் சுத்தி வரட்டும். சரி, தாமஸ ட்ராக்ல வைப்போம். இந்த சிவப்பு கலர் லிவரை அமுக்குவோம். சக்கரம் சுழல ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பியாச்சு. சரி, அவன் முதல்ல பாலத்துக்கு அடியில போகட்டும். போ தாமஸ், உன்னால முடியும். சரி, வாவ், இப்போ பாலத்துக்கு மேல. ஆனா அங்க ட்ராக் முடிஞ்சிருச்சே. தாமஸ், நீ இப்போ கீழே விழுந்துடுவ. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. தாமஸ், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பசங்களா. தாமஸ், உனக்காக நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது நிஜமாவே சூப்பரா இருந்தது. சரி, மிஸ்ட்ரி பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இங்க ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இது என்ன, ஏதாச்சும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கா? புரியல, திறந்து பார்ப்போம். சரி, திறப்போம். பார்க்க பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு. சரி, ஆமா, இது பஞ்சு மிட்டாய் தான். சாப்பிட்டு பாப்போம். இது உப்பா இருக்கு. தாமஸ் எக்ஸியோட பஞ்சு மிட்டாய் உப்பா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. நான் இத ஓரமா வச்சிடுறேன். நான் அதுக்குள்ள இங்க வேற என்ன இருக்குன்னு பாக்குறேன். சரி, இங்க ஏதோ ஒரு பாட்டில் இருக்கு. எக்ஸி மருந்துன்னு எழுதி இருக்கு. வாவ், இந்த விஷயம் ஒரு சாதாரண பொம்மைய எக்ஸி பொம்மையா மாத்திக்கிறோம். அதாவது நாம இப்போ தாமஸ் மேல இந்த மருந்த ஊத்தினா அவன் தாமஸ் எக்ஸியா மாறிடுவான். அவன் நம்மள சாப்பிட மாட்டான்ல? இது வெறும் பொம்மை தானே. முயற்சி பண்ணி பாப்போம். 2 சொட்டு போதும்னு நினைக்கிறேன். ஓ, பசங்களா பாருங்க, வேற செஞ்சிருச்சு. தாமஸ் எக்ஸி, அவனுக்கு கால்கள் முளைச்சிருக்கு. ஓடு. கொஞ்சம் இருடா, இது வெறும் பொம்மை தான். இப்போ உனக்கு நிரூபிக்கிறேன். ஐயோ, என் விரலை கடிச்சிட்டான். நான் அப்பவே சொன்னேன்ல, அவன் மட்டும் பெருசா இருந்திருந்தா உன்னை சாப்பிட்டு இருப்பான். பாரு, தாமஸ் எக்ஸி நம்ம ஸ்டூடியோவை விட்டு ஓடிட்டான். சொல்ல போனா பெட்டிக்குள்ள வேற எதுவும் இல்ல. சரி, அந்த ரகசிய பெட்டியை திறக்க இன்னும் எத்தனை லைக்ஸ் வேணும்னு பாப்போம். பசங்களா, ஒரே ஒரு லைக் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரகசிய மிஸ்ட்ரி பாக்ஸ் யாருடையதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இப்போதே லைக் பண்ணுங்க. பசங்களா, இது ஹவுஸ் ஹெட். அவன் ரொம்ப பெருசாவும் ஆபத்தாவும் இருக்கான். இத நாம திறக்க வேண்டாம். பார்வையாளர்கள் லைக்ஸ் போட்டாச்சு. நாம வேற எதுவும் செய்ய முடியாது. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாவ், பசங்களா, இத பாருங்க.
இது காலிங் பெல்லுக்கு பதிலா கதவுல மாற்ற விஷயம். இந்த வளையத்தை புடிச்சு கதவுல தட்டணும். சூப்பரா இருக்குல்ல? ட்ரை பண்ணி பாப்போம். இல்ல இரு, இது ரொம்ப ஆபத்தா முடியலாம். ஏன்? ஏன்னா மத்த மான்ஸ்டர்ஸ் வந்த மாதிரி ஹவுஸ் ஹெட்டும் வந்து நம்மள சாப்பிட பார்க்க வாய்ப்பு இருக்கு. சரி, நீ சொல்றதும் சரிதான். ஓய் பாரு, அது ஹவுஸ் ஹெட். ஏன் இப்படி பண்ணுன? இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? நம்ம ஸ்டுடியோ தரையிலிருந்து கிளம்புற மாதிரி உனக்கு தோணுதா? இப்போ அடங்குற மாதிரி இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு சிசிடிவி கேமரா வழியா பார்ப்போம். என்கிட்ட வந்தது யாரு? நம்ம ஸ்டுடியோவே ஹவுஸ் ஹெட்டா மாறிடுச்சு. ஓ பசங்களா, உங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த வீடியோவை உடனே பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமானது. நாங்க எங்க உயிரையே பணைய வச்சோம். இந்த ஸ்டுடியோல இருந்து குதிச்சு தப்பிக்கிறோம்.